நினப்பாரு இத அன்பால கட்டி கொண்டாடு யாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். மருமகளே, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமே. அந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்க யாருன்னு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லு. நான் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுறேன் இவங்கள. விடுடி அவளை. அவளை தொட்டு உன் கைய வெட்டிடுவேன். ஐயா, என்ன மடத்த மங்களம்? அதுவும் என்ன நீ கத்திய காட்டி மிரட்டியா? என்ன குத்தி கொன்னாலும் சரி, என் மருமகளை நான் விடவே மாட்டேன். வாய முடி. எந்த உரிமையில வாசப்படி தாண்டி வந்த? உனக்கு மான ரோஷம் வெக்கம் இல்ல? பாசம் இருந்தா போதும், என் மருமகளுக்காக 10 ஊரையும் தாண்டி வருவேன். நிறுத்திடி. முதல்ல இங்கிருந்து வெளியில போ. போகலன்னா இத பாரு, அவ ஏற்கனவே பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. நீ பிசாசு மாதிரி வந்து அவளை பித்து பிடிக்க வச்சிடாத. அவளை இப்படி ஆக்குனதே நீங்க எல்லாரும் தானே. மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய அவளுக்கு திணிக்க பாக்குறீங்க. அவ விருப்பத்துக்கு மாறா அவளை கொடுமைப்படுத்தி ஒரு பஞ்ச பரதேசி தலையில கட்டி வைக்க பாக்குறீங்க. யாரு பஞ்ச பரதேசி? மரியாதை கெட்டுடும். அடி சக்கண்ணானா, ஜால்ரா கோஷ்டி இங்கதான் டேரா போட்டிருக்கீங்களா? எங்க அண்ணன் சம்பாதிச்ச சொத்து இப்படி எல்லாம் கரையுதே. ஏய், ஏதாவது பேசுன கொன்னுடுவேன் உன்னை. ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? யோ உத்தம ராசா, ஆசையா வளர்த்த இந்த பொண்ணு அவ ஆசையத்தான் நினைக்க வைக்கலையே. ஐயோ, என் மருமகளா வருவியோ இல்ல மாறித்தான் போவியோ? இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்லையா? நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, யோ உத்தம ராசா, வாயா இந்த அநியாயத்தை வந்து கேளியா? இந்த அநியாயத்தை வந்து கேளியா? ஏங்க லூசா நீங்க நடு வீட்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? அடியே வாடியே சித்ராங்கி சித்ரா, நான் லூசு. அதுவும் நீ என்ன சொல்ற? என் மருமகளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன்டி. அதுக்காக நடு வீட்ல இல்லடி, வாசல்ல கூட உட்காருவேன். உண்ணாவிரதம் இருப்பேன். சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன்டி. ஐயோ, என் மருமகளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஏய், இது என் சம்பந்தி வீடுன்னு பாக்குறேன். வேற இடமா இருந்துச்சு உன்னை கவனிக்கிற விதமே வேறையா இருக்கும். ஏங்க, இந்த பொம்பளை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நமக்கு என்னன்னு நீங்க மிக்சர் தின்னுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, என் வாய் சும்மா இருந்தா எதையாவது சொல்லி சண்டையாயிரும். அதனால தான் தின்னுட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, என் அண்ணன் சொத்தையெல்லாம் இப்படி தின்னே தீக்கிறானே. போச்சே, கண்ட கண்ட களமானிங்களா இந்த வீட்டுல எல்லாரையும் தின்னுட்டு போகுதுங்களே. அப்பா, என்ன உங்க தங்கச்சி கஸ்தூரிக்கார் நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது? தட்டி கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? உள்ள கூட சத்தமா தான் இருக்கு. ஐயோ ஐயோ, நடக்கிற கொடுமையை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. ஏய் கஸ்தூரி, எந்திரி. ஏய், எந்திரிச்சு வீட்டு விட்டு வெளியில போ. நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ, என் மருமகளுக்கு நடக்கிற கொடுமையில இருந்து நான் அவளை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன்டா. டேய், நான் உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா மகேஷ், சும்மா விட மாட்டேன். ஏய் கஸ்தூரி, என்னது அசிங்கமா உட்கார வச்சுட்டு? எந்திரி. எந்திரிமா. அண்ணே, உத்தம ராசா, நீ ராசாவை மட்டும் இருந்தா போதுமா? ஏன் மருமக ஏன் வீட்டுக்கு இளவரசியா இருக்க வேண்டாமா? அவளை எதுக்கு ஒரு வார்ட் பாய்க்கு போய் கட்டி கொடுக்க போற? அம்மா, என் பையன் டாக்டர்மா.
இருக்கட்டும், உன் வார்ட்ல அவன் ஒரு பாய் தானே? கோபத்திலயும் உனக்கு குசும்பு போகலடி. வாடி, அண்ணன் சொத்த புடுங்க வந்தவளே, உன் புள்ள யோகியதைய நான் சொல்லட்டுமா? அண்ணே பாருங்க அண்ணே, இந்த பொம்பளை எவ்வளவு அசிங்கமா பேசுறான்னு. அடடா, ஏன் அண்ணன் உனக்கு அண்ணனா? பங்குக்கு ஒரு ஆள் வந்துச்சு பாரு. கஸ்தூரி, நீ பேசுறது சரியில்லை, முதல்ல கிளம்பு. போமாட்டேன்னு. பிரீத்தி கிருஷ்ணாக்கு தான். அந்த அயோக்கியனை பத்தி பேசாத. அயோக்கியம் யார் தெரியுமாண்ணே? நீ பார்த்து வச்சிருக்கிய அந்த அரவிந்த், அவன்தான் அயோக்கியம். கஸ்தூரி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆதாரத்தோட தான் பேசுறேன். மாதவிக்கும் அரவிந்துக்கும் தான் ஒரு இது இருக்கு, அது தெரியாம இதுங்க கூட சம்பந்தம் பண்றீங்க. உருட்டுடும். ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன் நான் ஜெயிலுக்கு போறாலும் பரவாயில்லன்னு. என் பையன் கல்யாணத்துக்கு நீதாப்பா மச்சின முறைக்கு மோதிரம் போடணும். உன் கையில விலங்கு போற மாதிரி ஆயிடுப்பா. இவள ஒழிச்சு கட்டினாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும். இவள வீட்டுக்குள்ள விடுறது கரையா புத்து கட்டுற மாதிரி. ஏய், என்ன அசிங்கப்படுத்திட்டு தான் இங்க இருக்கிற யாரும் நினைக்க வேண்டாம். பிரீத்தி அரவிந்த் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீயும் பார்க்க தாண்டி போற. மறக்காம சாப்பிட வந்துடு. முதல் பந்தி உனக்குதான். சந்தியில நிறுத்த போறேன். கல்யாணத்துக்கு பந்தி எல்லாம் கிடையாதுமா, பாடதான் கட்டுவேன், கட்ட வைப்பேன். நடத்தி காட்டல, நான் உத்தமராசா தங்கச்சி கஸ்தூரி இல்ல. அவ கண்டபடி பேசி நாடகம் ஆடிட்டு போறா. நீங்க ஒரு சம்பந்தி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. லட்சுமி, கச்சி மீட்டில கல்லால அடிக்கும் போது கூட கண்டுக்காதவனா? கஸ்தூரி தானே சண்டை போட்டா? பேசாம இருந்தா நல்லது தானே? சரியான மக்கு புருஷனை கட்டிக்கிட்டு என்னதான் வாழறதோ. என்னங்க ஏமா அலற? இங்க பாருங்க, யாரோ பூட்டை உடைச்சிட்டாங்க. யாருமா பூட்டை உடைச்சது? நானும் உங்க கூட தானே இருந்தேன். என்ன கேக்குறீங்க? உள்ள வாங்க போலாம். தொடாத. கதவை பாத்தில, திருடன் வந்து பூட்டை உடைச்சிட்டு போன மாதிரி தெரியுது. கைப்படாம தள்ளு. கைப்படாம எப்படிங்க திறக்கிறது? தொடாத. ஐயோ, என்னங்க இது? சூறாவளி அடிச்ச மாதிரி வீடே கலஞ்சு கிடக்குது. என்னமா இது? எல்லாமே தலைகீழ கிடக்குது. யாருங்க இந்த மாதிரி பண்ணது? ஏமா, வந்த திருட எல்லாத்தையும் கழிச்சு போட்டு போயிருக்கா. எதுவும் கிடைக்கலன்னு கோவத்துல இப்படி பண்ணிருக்காமா அவன். எங்க பீரோ இருக்குங்க? ஐயோ, ஆமாமா. லட்சுமி, நீ சீக்கிரமா போய் பாரு. ஐயோ, பீரோல இருந்து என் நகை எல்லாம் என்னாச்சோ? நான் போய் லட்சுமி, பாக்குறேன். டச் பண்ணாம போ. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அட பாவிங்களா. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் தெரியலையே. ஐயோ, என்னங்க சீக்கிரமா வாங்க. எல்லாமே போச்சு. சீக்கிரமா வாங்க. ஐயோ, என்னோட நகை எல்லாம் போயிடுச்சு. ஐயோ கடவுளே. லட்சுமி, என்னாச்சுமா? சீக்கிரமா வாங்க. லட்சுமி, என்னமா? ஐயோ, பீரோல இருந்த நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சுங்க. நகையெல்லாம் போச்சா? பணம் அதோட வச்சிருந்த நகை எல்லாமே காணாம போயிடுச்சுங்க. அரவிந்துக்கு போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்ல சொல்லுங்க. அவ டாக்டர், பயத்துல ஏதோ உளற. ஐயோ, லூசு மாதிரி பேசாதீங்க. அரவிந்துக்கு தகவல் சொல்லி போலீஸ வர சொல்லுங்க. சீக்கிரம் போன் பண்ணுங்க. ஐயோ கடவுளே. சொல்லுங்கப்பா. அரவிந்த், ஓகேடா தம்பி. லட்சுமி,
தகவல் சொல்லிட்டமா, போலீஸ் வந்துரும். நீ எதுக்கும் பயப்படாம இருமா. போலீஸ் இப்ப வந்து எல்லாமே போச்சேங்க. லட்சுமி, ஒருவேளை என்ன பிடிக்காத அரசியல் எதிரிங்க இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோ? வாய மூடியா. நீ பண்ற அரசியல் எனக்கு தெரியாதா? வக்கீலாத ஒரே அரசியல்வாதி நீதான். வாயை குத்து ஏதோ மாட்டிக்கிட்டேனா? பேசுனீங்க அப்புறம். ச்சே, நானே எல்லாம் போயிடுச்சுங்கிற கவலையில இருக்க. அரசியல் மண்ணாங்கட்டி. இப்படி நம்ம சொத்தெல்லாம் போயிடுச்சு லட்சுமி. இப்ப சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் பாருங்க. அப்பா, அம்மா, அம்மா, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்திருக்கேன், கீழே வாங்க. என்ன உட்கார்ந்திருக்கீங்க? போலீஸ் வந்திருக்கோம், போங்க. இதோ போறேன். பா, அபே வரப்பா. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர், பாருங்க. என் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே அங்கங்க சிதறி கிடக்கிறத பாருங்க. என் வீட்டு பூட்ட பட்ட பகல உடைச்சு என் வீட்டையே நாசம் பண்ணிட்டாங்க இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, என் வீட்டு பீரோவை உடைச்சு நகை, பணம், பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இன்ஸ்பெக்டர். அப்படியா? ஆமாடா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நெசமாதான்டா. அப்படியா? கான்ஸ்டபிள் வாங்க. இருமா. ஐயோ, என்னங்க, பாதி சொத்து நீங்க அரசியலுக்காக தொலைச்சிங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் எவனோ அள்ளிக்கிட்டு போயிட்டான். என்னங்க பண்றது? லட்சுமி பயப்படாதம்மா, போலீஸ்காரங்க வந்துட்டாங்கல்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. என்னத்தை கண்டுபிடிப்பாங்களோ கடவுளே. லாக்கெல்லாம் உடைச்சிருக்காங்க. யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சார். ஓகே, வாங்க உங்க அப்பா கிட்ட விசாரிக்கலாம். சரிங்க. கான்ஸ்டபிள் போங்க. இருமா. இன்ஸ்பெக்டர் உள்ள போய் பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? திருட யாருன்னு யோ, கண்டுபிடிச்சீங்களா? என்ன நக்கலா? உள்ள போயிட்டு வரதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? சாரி சார், அவர் எப்பவுமே அப்படிதான். எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணும் போதே ஓட்டு எண்ணிக்கை எப்போன்னு கேட்பாரு. ச்சே, இங்க வந்ததே தப்பியா? சாரி சார், கோவப்படாதீங்க ப்ளீஸ். எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். சரி ஓகே, ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். இங்க உள்ள எதையுமே நீங்க தொட வேண்டாம். சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்ததும் ரேகை எடுத்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்பா, ஸ்டேஷனுக்கு போகலாம். அங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசலாம். வேற எந்த லூஸாக வேணாம்ப்பா ப்ளீஸ். சரிப்பா. போலாமா சார்? கம் ஆன். கான்ஸ்டபிள் வாங்க. ஐயோ, படுபாவி, எவன் இப்படி பண்ணான்னே தெரியலையே. எல்லாம் போச்சு. என்னம்மா, உடம்பு எதுவும் சரியில்லை? டாக்டர் கிட்ட போலாமா? உடம்புலாம் நல்லா தாண்டா இருக்கு, மனசுதான் படபடன்னு அடிச்சுக்குது. ஏமா? இந்த ஊர் ஜனம் பேசுற பேச்ச என்னால கேட்க முடியல. என் காது படவே கண்டபடி பேசுறாங்க. எந்த சிரிக்குமா அவ உன்ன தப்பா பேசுனது? ஆளை மட்டும் காமி அடிச்சு மாண்டே உடைச்சிடறேன். ஐயோ, ஏன்டா அவசரப்படுற? என்ன யாரும் எதுவும் சொல்லல. வேற இப்பதானே உன் காது பட பேசினாங்கன்னு சொன்ன. பேசுனது உண்மைதான். ஆனா என்ன பத்தியோ உன்னை பத்தியோ இல்ல, என் அண்ணன் குடும்பத்தை பத்தி தான். மாமா குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேச என்ன செய்தி கிடைக்கும் தான் இந்த ஊர்க்காரங்க அலையறாங்களே. அப்படி என்னதாம்மா பேசுனாங்க? பிரீத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டால. அது ஒண்ணும் இருக்காதுமா, உடம்புல தெம்பு இல்லாம கீழே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஏண்டா, தெம்பு இல்லாம விழுறதுக்கு அந்த வீட்டுல சாப்பாடுக்கு பஞ்சமா? இல்ல ஆசைப்பட்டதுதான் வாங்கி திங்கிறதுக்கு காசு பணத்துக்கு தான் பஞ்சமா? பண்ணையாருங்க 10 பேரு தினமும் சும்மா வந்து தின்னுட்டு போறாங்க. போதுமா உன் அண்ணன் வீட்டு பெருமை. பெருமைக்காக சொல்லலடா, ஆனா பிரீத்தி மயக்க போட்டு கீழே விழுந்தால அத சொல்ல வந்தேன். ஆமாமா, கல்யாண டென்ஷனு ஒரு பதட்டம் இருக்கதானே செய்யும், அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. நீ இப்படி சொல்ற, ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி சொல்லலையே. வேற எப்படி சொல்றாங்க? பிரீத்திக்கு அரவிந்த கட்டுறதுல இஷ்டம் இல்லையா, அவளுக்கு சுத்தமா பிடிக்கலையா. பிரீத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவளை வலுக்கட்டாயப்படுத்தி சித்திரவதை பண்ணி அதனாலதான் அவ மயக்க போட்டு கீழே விழுந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. யார் சொன்னா? ஆளை மட்டும் மூஞ்சிலே குத்துறான். அம்மா, நீ எப்படிமா இதை கேட்டு சும்மா வந்த? ஊருக்குள்ள அந்த ஆள் வேலைதாம்மா இது. அந்த குடும்பம் தான் காசு பணத்தை கொடுத்து ஆளுங்களை ஏவி விட்டு ஊர்ல பல பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்னடா நன்மை? அப்பதானமா டாக்டர் அரவிந்த் அசிங்கப்பட்ட நிப்பாரு. அந்த பையன் எதுக்கடா அசிங்கப்படணும்?
ஆமாமா, பிரீத்திக்கும் அவருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்று போச்சுன்னா அது அவருக்கு அசிங்கம் தானே. ஆமாண்டா ஆமாண்டா, என் தங்கச்சி குடும்பம் அப்படியெல்லாம் நல்லா யோசிக்கும். அம்மா, அவங்களுக்கு எப்படியா பிரீத்தி கல்யாணத்தை நிறுத்தணும். நிறுத்திட்டா கிருஷ்ணாவுக்கு பிரீத்தியை கட்டி வைக்கணும். அந்த பயலுக்கு தான் மாதவி இருக்காளேடா. அதுக்கும் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்கம்மா. ஒரு பக்கம் கிருஷ்ணாவும் மாதவியும், இன்னொரு பக்கம் அரவிந்தும் பிரீத்தியும். இந்த 2 கல்யாணமும் நடக்காம இருக்கிறதுக்காக அந்த குடும்பம் என்ன வேணாலும் பண்ணும். அது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நம்மளால ஆக போறது எதுவும் கிடையாது. நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. என்ன, நீ அதை நினைச்சிட்டு இருந்தனா உனக்கு அடிக்கடி மயக்கம் வந்துடும். அதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு சீக்கிரமாவே மயக்கம் வந்துடும். இப்ப பேசின பேச்சுல எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிவா, சீக்கிரம் சமைச்சு போடு. சரிடா. சார், டீ எடுத்துக்கோங்க சார். எனக்கு தெரியும், இது எப்போ எனக்கு வர்ற டீ தான். பாக்குறவங்க நீங்க எனக்கு டீ வாங்கி கொடுக்கறதா நினைச்சிட போறாங்க. லஞ்சம் வாங்க மாட்டீங்க, சரி ஒரு டீ கூடவா? கை குலுக்கி கூட பேச மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட லஞ்சத்தோட ஆரம்பம் தான். ஆனாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். ஸ்டேஷன்ல தான் இப்படி, வீட்ல எப்படி? நீங்க வந்தது உங்க வீட்டு நிலவரத்தை பத்தி பேச, என் வீட்டை பத்தி கேக்குறதுக்கு இல்ல. இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க பேசுற விதமே சரியில்லையே. சாரி சார். ரொம்ப பம்மாம விஷயத்தை மட்டும் சொன்னா போதும். அதான் சொன்னேனே சார், ஒத்த பீரோ சார், கொத்த நகை, அதுல கூடவே ஒரு பத்திரம். பத்திரம் சரி, கொத்த நகையா? ஒரு 100 பவுன் இருக்குமா? சேச்சே, ஒரு 4-5 பவுன் இருக்கும் சார். அது உங்களுக்கு கொத்த நகையா? ஆமா சார், அதோட ஒரு வெள்ளி சாவி கொத்து, அத சேர்த்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம்? இல்ல, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். வெத்தலையில மை போட்டு பார்க்கலாமா? சார், இப்போ அந்த சிஸ்டம் கூட வந்துருச்சா? இனிமே ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது சார். நான் ஏதோ கிண்டலா சொன்னா அதே நீங்க சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார், எல்லாத்தையும் நம்பிதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் சார். எலெக்ஷன்ல நான் பொதுமக்களை நம்பினேன் சார், சொத்து எல்லாம் போச்சு சார். அப்புறம் போதும் சார் உங்க புராணம். ஏன் சார், வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு சட்டமே இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? சார், வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போறதா இருந்தா சொல்லலாம், பக்கத்து தெருவுக்கு போறதா இருந்தா கூட உங்ககிட்ட வந்து சொல்லணுமா சார்? திருட்டு கேஸ் ஒண்ணுதான் வராம இருந்துச்சு, இப்போ அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, உங்க வீட்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? என்ன சார், எங்க வீட்ல எப்படி சார், எல்லாரும் தானே பூட்டிட்டு போனோம். உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆள் மேலதான் சார் சந்தேகம். யாரு? அதான் சார், இந்த ஊர் மிராசு நாகேந்திரன், இப்ப இருக்கிற ஊர் தலைவர் சார். சரியா போச்சு. போலீஸ்ல ஒரு பேரு அடிக்கடி அடிபடுது சார். அவ்வளவு நல்ல விஷயத்துக்காக இல்ல சார், அத நீங்க புரிஞ்சுக்கணும் சார். என் வீட்டு பத்திரம் அந்த மிராசு வீட்ல தான் இருக்கும் சார். நீங்க தனிப்பட அமைச்சாவது அத நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். இது கொஞ்சம் ஓவரா தெரியல சார்? பதவியில மட்டும் நான் இருந்திருந்தா இப்ப அதத்தான் செஞ்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, போய் வர்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு பதவியோட வாங்க, பண்ணிரலாம். இப்ப கிளம்புங்க. சார், அவசரப்பட்டு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. எங்க அப்பா ஏதோ உளறிட்டாரு, நீங்க சட்டப்படியே ஆக்ஷன் எடுங்க. சார், நான் உளறதுக்கு ஆக்ஷனா? ஐயோ அப்பா, நான் சொன்னது பத்திரம் திருட்டு போனது, நீங்க குழப்பாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து பத்திரம், அந்த அதிர்ச்சியில தான் நான் குழம்பி போய் இருக்கேன் சார். சார், மிராசு மேல ஆக்ஷன் எடுங்க, என் வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுங்க சார். ஆமா சார், என்னோட அப்பா ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் நடந்தது என்னன்னு கம்ப்ளைண்டே எழுதி கொடுக்கல. சரி, நடந்தது என்னங்கறத இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுங்க.